ஹாய் மக்களே, நம்ம ராயபுரம் சரௌண்டிங்கில் 250 வருஷம் பழமையான நடராஜர் கோயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். 1776 சுப்புராய பக்தர்னு ஒருத்தவர் நம்ம பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு தங்க நாணயங்களை பரிசோதிக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு. அவரு ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தராகவும் இருந்திருக்காரு. அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்காததுனால அவர் சிவலிங்கத்தையும் அம்மனையும் வச்சு பிரதிஷ்டை செய்து ஒரு கோயிலை எழுப்பியிருக்காரு. சிதம்பரம் போயிட்டு அந்த நடராஜரை வழிபட முடியாதவங்க கூட இங்கே வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல் கோயிலா இருக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த கோயிலுடைய கோபுரம் மேற்கு நோக்கி இருக்கின்றது ஒரு சைடு சிறப்பான விஷயமாக இருந்தாலும், இங்கே நம்ம நடராஜரையும் அதுக்கு ஆப்போசிட்ல நேர் எதிராக அப்படியே பெருமாளையும் பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய இரண்டாவது மனைவி வைணவத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால உள்ள பெருமாள் கடவுளையும் பிளஸ் பாண்டுரங்கருக்கான ஒரு சிலையையும் வைத்திருக்கிறார். அதாவது நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கருக்கு தனியாக ஒரு சிலை வைத்து கோயில் உள்ள இருக்கிறத பார்க்க முடியாது, ரொம்ப ரேரான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சிலை இங்க இருக்குன்றது பெரிய ஸ்பெஷல். இந்த கோயிலுக்கு தனிநபர் ஒரு கோயிலை கட்டியிருக்காரு, சிவன் கோயிலை. இது வந்து சேரர் காலத்ததோ சோழர் காலத்ததோ இல்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காலத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தனிநபர் கட்டின ஒரு கோயில். இவர் தன்னுடைய சொத்து முழுக்க இந்த கோயில் மேல எழுதி வச்சுட்டு உயில் எழுதி வச்சுட்டு இறந்ததாகவும் எல்லாருமே சொல்றாங்க. HRNCE பதிவின் படி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை வடக்கு பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு சிவன் கோயில் மேற்கு நோக்கிய கோபுரத்தை கொண்ட ஒரு தனிநபர் கட்டிய தனியார் சிவன் கோயில்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. இதுதான் முதல் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தமிழக அரசு கொஞ்சம் நிதி உதவி கொடுத்தா இந்த கோயிலை நாங்கள் சிறப்பாக கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திருப்பணிகள் ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கு. 250 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கான பணிகள் நாங்கள் செய்யணும். பட் அதுக்கான நிதி உதவி பெருசாக கிடைக்கவே இல்லை. சிவன் பக்தர்கள் மூலமாகவோ அல்லது எங்களுக்கு தமிழக அரசு மூலமாகவோ இந்த வீடியோ மூலம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் நம்ம கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை விடுவித்திருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு யாராவது இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வரலாற்று கோயில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இங்கே நிறைய திருப்பணிகள் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நடராஜருக்கு உள்ள கூட ஒரு சின்ன மேடை மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஒரு கோயிலை நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவோம். மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கோயில் என்ன பார்க்கலாம்னு சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம அதை பத்தியும் சொல்லுங்க. இந்த மாதிரி பழமையான கோயில், சர்ச்சு மட்டும் இல்லைங்க, பள்ளிக்கூடங்கள் மற்றும் இடங்கள் இருந்தாலும் நம்ம அதை வெளிக்கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். ராயபுரம் டீல்ஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க.